அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்து டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு மிக முக்கிய முடிவு எடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நவ கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட அடுத்த கட்ட மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன், சுக்கிரன் மற்றும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன. குறிப்பாக புதன் 4லும், ராசியின் அதிபதியான சூரியன் 5லும் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக வீற்றிருக்கிறார். இப்படி 3 இடங்களை முக்கூட்டு கிரகங்கள் தனித்து வளப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் என்பது எதிர்பாராத மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முக்கூட்டு கிரகங்களில் ராசியின் அதிபதியான சூரியன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கிடைப்பதோடு பல்வேறு வகையான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல அற்புதமான தருணம் அமைய போகிறது, உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது தந்தை வழி உறவு முறைகளிடம் இருந்த மனக்கசப்பு, சங்கடங்கள் விலகி உறவு பலப்படக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக எளிதில் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுங்க. குடும்ப உறவுகள் பலப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் 6ல் இருப்பது மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகளை தினம் தினம் சந்தித்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த தடைகள் முற்றிலும் விலகக்கூடிய வாய்ப்பும் நரக வாழ்க்கை முடிந்து மிக முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை கிரகநிலைகள் தெளிவாக உருவாக்கி கொடுக்கின்றன. சுக்கிரன் 6ல் இருப்பது உறுதிப்படுத்துகிறது. எனவே கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கிய முடிவுகள் எடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய சவால் நிறைந்த பணிகளை கூட மிக எளிதாகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். அவர் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்வில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பெரிய அளவில் நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சமும் வக்ரமும் பெற்றிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு
வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். எனவே எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்பு செவ்வாயின் அமைப்பால் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடை தாமதங்கள் விலகி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு அஷ்டமத்தில் இருப்பதும் கேது குடும்பஸ்தானத்தில் இருப்பதும் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு என்றாலும் இரு கிரகநிலைகளுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் 90% கடந்த இந்த சூழலில் இனி பெரிய அளவில் சிரமம் ஏற்பட வேண்டிய ஒரு சூழல் இல்லை. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஆனால் அதே வேளையில் ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக சனி அமர்ந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை. எனவே நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. பொதுவாக சனி கண்டச்சனியாக அமர்ந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்று அங்கு இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார். எனவேதான் இதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைகிறது. அது மட்டுமல்லாது 10ல் குரு இருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. 9ல் குரு என்பது எப்படி நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்குமோ அதே போன்றுதான் 10ல் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடும். பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களுக்கு எளிதில் நிறைவேறுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நரக வாழ்க்கை முடிந்து பல இனிமையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. அஷ்டம சனி இன்னும் சில மாதங்களில் துவங்குவதற்கு முன் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியாக மிக பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.